இப்பதான் வந்தான். தொடர்பு கொள்ள முடியல. யாருன்னு சொல்லு. எனக்கு பயமா இருக்கு, என்னால சொல்ல முடியாது ஹார்ட்விக். அவன் அனுப்புனானா? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அவன் கொடுத்ததை விட 2 மடங்கு நான் அதிகமா தர்றேன். என்ன இங்க இருந்து போக விடு. உன்னால அவ்வளவு பணம் தர முடியாது. உன் அக்கௌண்ட் பத்தி எனக்கு தெரியும். உன் அக்கௌண்ட்ல பணமே இல்ல. என்கிட்ட தங்க முட்டை போடுற வார்த்தையே இருக்கு. கொஞ்சம் யதார்த்தமா பேசுவான் மிஸ்டர் ஹார்ட்விக். நீங்க எனக்கு 2 மடங்காவே பணம் கொடுக்குறீங்கன்னே வச்சுக்குவோம். அதுக்காக நீங்க இங்க இருந்து தப்பிச்சுட்டு போறத அவன் பார்த்துட்டு சும்மாவா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் உங்களை தடுக்க மாட்டானா? உங்களையும் உங்க பொண்டாட்டியும் சும்மா விட்டுருவானா? கோவப்படாதீங்க, நான் இங்க பேரம் பேசுறதுக்காக வரல ஹார்ட்விக். எனக்கு கொடுத்த வேலையை நான் முடிக்கத்தான் வந்திருக்கேன். துப்பாக்கி இல்லாம உன் வேலையை முடிக்க முடியாது, தெரியும்ல? துப்பாக்கி எல்லாம் ரொம்ப விலை உயர்ந்தது. இங்க அதை விட நிறைய வழி இருக்கு ஹார்ட்விக். அதுவும் வழி தரக்கூடிய வழிகள். மனுஷனோட உடம்புல எத்தனை எலும்புகள் இருக்குன்னு தெரியுமா ஹார்ட்விக்? 206. அதை எனக்கு உடைக்கவும் தெரியும். அதுவும் மொத்த எலும்பையும் ஒரே நேரத்தில் உடைக்க தெரியும். என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா உனக்கு? என்ன விட்டு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். அதுக்கான விளக்கம் கொடுக்கறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. உன்னோட ஒய்ஃப் எங்க இருக்காங்க ஹார்ட்விக்? அவ இல்ல, அவ வெளியில போயிருக்கா.
ஏன் இப்படி போய் சொல்ற? இன்னைக்கு முழுசா உன் வீட்டை வேவு பார்த்திருக்கேன். அவங்க வெளியவே வரலையே. ஆனா இன்னைக்கு ராத்திரி தானே வெளியே போறதா பிளான் பண்ணீங்க. அதுவும் இருட்டை பயன்படுத்திக்கிட்டு வீட்டோட பின் கதவு வெளியே, சரிதானே? அறிவு இருக்கா? ஏன் அப்படி பண்ண? ஏன் வேலையை மட்டும் தானே நான் பார்த்துட்டு இருந்தேன்? ஒழுங்கா சொல்லிடு. நான் யாருக்கும் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. எங்க பாரு, நீ ஒண்ணும் கடவுள் இல்ல. நான் உன் பேச்ச முழுசா நம்புறதுக்கு. இதுக்கு மேலே நீ உயிரோட இருந்து ஒன்னும் பண்ண போறதில்ல. சொல்லு, 2வது முறையா உன்னை கேக்குறேன். உன் மனைவி எங்கன்னு சொல்லிடு. அவ போயிட்டா. அவ போயிட்டா. அவ உண்மையில போயிட்டா. நான் திரும்ப திரும்ப அதையே கேட்கிறேன்னு நினைக்காத ஹார்ட்வேக். 3வது முறையா கேட்கிறேன், உன் மனைவி எங்கன்னு சொல்லிடு. இல்லைன்னா நான் அடிக்க அடிக்க உனக்கு வலி அதிகமாகிட்டே தான் இருக்கும். இல்ல ப்ளீஸ் விட்டுருங்க. அவரை விட்டுருங்க. நீ அடி வாங்குறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது மால்கம். உன் ஒய்ஃப் ரொம்ப புத்திசாலி ஹார்ட்வேக். உன் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட அவளா வெளியே வந்துட்டா பாத்தியா? உன்னால இப்ப எதுவும் செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேக்கை கொண்டு வந்துட்டேன், செக் பண்ணிக்க. எல்லா பொருளையும் காப்பாத்தி பத்திரப்படுத்தியாச்சு சார். நீங்க உடனே கிளம்பி இங்க வரலாம். Is it real or is it that I'll be just making it up as we go along? Making it up as we go along. Guess what? What? Guess what's almost finished? The project you've been working on with Malcolm and Craig? Bingo. First thing Monday morning, Malcolm and I are going to put the finishing touches on it. Then you and I, my love, can spend more time together since our last incident. Baby, that is great news. I finally get my husband back! I can't even tell you how happy I am. Oh my God, you know, Director Smith has been making you work these really long hours. Make this a little bit odd, don't you Val, it's my job. I do what I'm told and I don't ask questions. Yeah, whatever. Maybe it's just me. You're right. You're right. What can I say? I love you, my sexy husband. Oh my God, I love you. Well, looks like... திங்கக்கிழமை இருக்கே, அது எப்பயுமே வந்து வேலையை ஆரம்பிக்கிறதுல ரொம்ப நல்ல நாள்னு சொல்வாங்கல்ல. ஹே, லூசியோட நான் ஒர்க் அவுட் பண்ணதும் இந்த நாள் தான். வா செலிப்ரேட் பண்ணலாம். ஓ கண்டிப்பா, நாம அவங்கள டின்னருக்கு கூப்பிடலாம். மேல்கம், அவரோட ஒய்ஃப், கிரெக் அண்ட் லூசி, அதுக்கப்புறமா டைரக்டர் ஸ்மித், இப்படி யாரையும் விட்டு வைக்க வேணாம், எல்லாரையும் கூப்பிடலாம். ஓகே. அப்புறம் எந்த இடத்துல வைக்க போற இந்த பார்ட்டியை ரொம்ப ரகசியமா வச்சிருக்கேன். ஓ அப்படின்னா இப்போ வரைக்கும் உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல, இங்க பாரு, என்ன அது யோசிக்க வைக்காத. நான் வெக்கேஷன் மூட்ல இருக்கேன். ப்ளீஸ் என்ன யோசிக்க வைக்காத, நீயே சொல்லு. அது ஒரு மிகப்பெரிய வீடு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஜிம் இருக்கு. அங்கிள் லூ வீடா? ஏய், நீ எப்படி கரெக்ட்டா சொன்ன? ஏ, அங்கிள் லூ வீடு.
ஓ பேபி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் கூட வெளியே வந்ததுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஹே, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. அப்படியா? என்ன அது? சீக்கிரமா என்னோட வேலையை முடிச்சிட்டா இப்ப நான் ஓட்டிட்டு இருக்கிற கார் நமக்கு சொந்தமாயிடும். உண்மையாவா சொல்ற? உண்மையா தான் சொல்றேன். எதுவா இருந்தாலும் சரி, எல்லாம் உன்னோட அன்புக்காக தான். I love you. Love you too. ஒரு வழியா வந்துட்டோம். அங்கிள் லூ, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வாவ், அங்கிள் லூ. உள்ள யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நாம தனியா இருக்கோம். அங்கிள் லூ இல்ல. ஹே, இந்த பேக் தூக்கிட்டு வா. ஒரு நிமிஷம் இரு. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட எல்லா பேக்கையும் கொடுத்துடுற, மாடி வரைக்கும் தூக்கிட்டு வர சொல்ற. என்ன பிரச்சனை சொல்லு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? கை கால்லாம் வலிக்குது, என்னால வெயிட் தூக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாம நான் ஒண்ணும் ஒரு மாதிரி குண்டு பூசணிக்கா கிடையாது, புரிஞ்சுதா? ஒரு விஷயம் மறந்துடாத, ஜீனியஸ்க்கு ரெஸ்ட் ரொம்ப தேவை. நானும் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன், அதனாலதான் இப்படி கும்முன்னு. இந்த இடம் இவ்ளோ பெருசா இருக்குல்ல? நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இந்த வீட்டை விட உன் தலை தான் பெருசா இருக்கு. உண்மையாவா? ஆமா, உண்மைதான். உன் மனசுதான். செஸ்ட்ல மட்டும் அடி. பயப்படாத, நான் வேற எங்கேயும் அடிச்சிட மாட்டேன். யாரு எப்போ எப்படி அடிக்க வராங்களோ அதை எப்படி தடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதை காட்டட்டுமா உனக்கு? ஓகே, கமான் கமான், வா வா வா. யோ, தில்ல இருந்தா நீ அடிச்சு பாரு. நான் என்ன பண்றேன்னு பாப்பேன். உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் பெட் கட்டறேன். நீ கண்டிப்பா தோத்துருவ. என்னது? உன்னால முடியாதுன்னு சொன்னேன். சரி, என்ன பெட்? தோக்குறவங்க டின்னர் சமைக்கணும். அப்படியா? உனக்கே நல்லா தெரியும்ல, நான் நல்லா சமைப்பேன், அதனால. ஓகே, வா, யார் வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம். சீக்கிரம் வா டார்லிங், டக்குன்னு வந்துறேன். நான் வந்துட்டேன். இதோ வந்துட்டேன். நான் தான் வின் பண்ண போறேன். நான் தான். I'm the ladder of life, just never get sold. I never settle for silver, man, I'm just better with gold. If you wanna know how to achieve, then you gotta believe. Cause in life, there's nothing worse. நீ அடிக்கலாம் போய், நான் எனக்கு பிடிச்சத சமைப்பேன். Don't lose, all we do is we win. இது அந்த வறுத்த உருளைக்கிழங்கு தானே? அது ஒண்ணு தானே உனக்கு நல்லா செய்ய தெரியும். To defend your dreams, never get accomplished. உண்மைதான் baby. We ain't never stopping, always stay ballin'. Soaring to the sky so high, we never fallin'. Rolling with the punches, eyes on the Benjamins. Dealing with this crunch time like a bunch of vitamins. Nothing's really smooth unless you do the due diligence. Free to be cool, rack up all the dividends. A lock and loaded, roll with the benches. Focus on your goals, always keep emerging. The soldier, sipping on mimosa. Fly stays on with my white tea toasting. You roll with the most, stone cold with the flows. Swinging from the ropes, ain't running with the woes. Busting down doors every step of the way. Dom Perignon sipping on my yacht, paid. Trying to maintain with mad shit on my brain. I நீ get my ஜெயிச்சிட்ட பேபி. நான் ஜெயிச்சிட்டேன் பேபி. ஆமா, நீ தான் ஜெயிச்ச. நீ ஜெயிச்சிட்ட. இங்க பாரு டார்லிங், எப்போ நீ தான் ஜெயிக்கிற, அடுத்த முறை நான் ஜெயிப்பேன். வாவ், சரி பார்க்கலாம். ஹே பேபி. ஹே, வந்துட்டியா? சரி, தண்ணி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? வாவ், அப்போ கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமா? யா, கண்டிப்பா. ஹே, Cheers. Cheers. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சுல? ஹே, என்னாச்சு? நீ சந்தோஷமா இருக்கியா? உண்மையா நீ சந்தோஷமா இருக்கியா? ஆமா, சந்தோஷமா தான் இருக்கேன். இப்ப எதுக்கு நீ இப்படி ஒரு கேள்வி கேக்குற? அது நம்ம ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது நல்லது பண்ணனா இல்லையான்னு எனக்கு வருத்தமாவே இருக்கும். நீ அந்த மாதிரி நினைக்காத. நீ நிறைய பண்ணிட்டு இருக்க. இப்ப வரைக்கும் என்ன நல்லா தான் வச்சிருக்க. நீ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நம்ம நல்ல வசதியாவும் இருக்கோம். என்ன கொஞ்சம் பாரு. ஹே, நமக்குன்னு ஒரு வீடு வேணும், அது ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம குழந்தைங்கள பத்தி யோசிக்கலாம்ல. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே முடிவெடுத்தோம். அது நாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு. ஆமா, நாம இப்ப சந்தோஷமா தானே இருக்கோம்.
குட். இப்போ நம்ம சந்தோஷமா தான் இருக்க போறோம். யா, அது எனக்கு தெரியும். பேபி, சொல்லு. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. I love you very, very, very much. I love you too, baby. சரி விடு, கவலைப்படாத. செலிப்ரேட் பண்ணலாம், சந்தோஷமா இரு. ஓகே, சந்தோஷமா இருக்கேன். சியர்ஸ் நம்ம வாழ்க்கைக்காக. சியர்ஸ். அப்ப மார்க்கம் இன்னைக்கு அந்த வேலையை முடிச்சிடுவார்னு நம்பிக்கையா சொல்றீங்களா? ஆமா சார், நாம பேசுற மாதிரி சிப்ல பினிஷிங் டச்ச கொடுத்துக்கிட்டு இருக்கார் சார். ஓகே, அப்ப வைரஸும் சிரமம் காலையிலேயே அது ரெண்டையும் நல்ல ட்ரையல் பார்த்தாச்சு சார். அதனால நாம நினைச்ச மாதிரியே அது கண்டிப்பா வேலை செய்யும் சார். நல்லது. லஞ்சுக்கு முன்னாலேயே இந்த வேலையை அவன் முடிச்சிருவான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவனை நம்ம கழட்டி விட்டுறலாம். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அவன் இங்கேயே இருக்கட்டும். அப்பதான் நம்ம மேல சந்தேகம் வராது. எஸ் சார். இது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். சரித்திரத்துல நீயும் ஒரு பகுதியாக போற. சரித்திரமா? அத பத்தி யாருக்கும் எதுவும் தெரிய போறது இல்ல சார். உனக்கு ரெகக்னேஷன் வேணும்னா நீ சிஐல போய் ஜாயின் பண்ணாத. நீ போய் FBI-ல ஜாயின் பண்ணு. அவங்க உனக்கு பக்கபலமா இருப்பாங்க. ரெகக்னேஷனை நான் எப்பவும் எதிர்பார்க்கறதே இல்ல சார். நல்லது. இந்த நாட்டோட பல ஹீரோ, பல தலைவர்கள் இப்படித்தான் உன்ன மாதிரியே இருந்திருக்காங்க. சார், நான் சொல்ல வந்ததோட அர்த்தத்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது நடந்துச்சுன்னா உங்க திறமையை உலகமே பாராட்டும். எதிரிங்க அவங்கள உயர்த்திக்க என்ன கொல்லவும் செய்வாங்க. ஆனா நான் அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கேன். அது சரி, நீ என்ன யோசிக்கிற? அது வந்து சார், மார்க்கம் அவனை பத்தி நல்லாவே நிரூபிச்சிருக்கான். அவன் ரொம்ப நேர்மையானவன். இந்த ப்ராஜெக்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கான். நீங்க அவனை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாமே சார். அவன் நமக்கு நிச்சயம் மறுபடியும் தேவைப்படுவான் சார். நீங்க எதுக்காக அவன் மேல இவ்வளவு இறக்கம் காட்டுறீங்க? சில வருஷங்களா நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம் சார். அதனால அவனோட ஒய்ஃபும் என்னோட ஒய்ஃபும் நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஆனா அவனுக்கு இப்ப ப்ராஜெக்ட பத்தி எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அவனுக்கு இத பத்தி முழுசா எதுவும் தெரியாது சார். சிப், வைரஸ் இதெல்லாமே வேற வேற ப்ராஜெக்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கான் சார் அவன். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறப்ப எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ தான் சுருட்டி கொடுத்த. இதுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்ன. ஆமா, நிச்சயமா எந்த பிரச்சனையும் வராது. சரி, நீ புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப சந்தோஷம். நீ உடனே லேபுக்கு போ. அங்கிருந்து எனக்கு கால் பண்ணு, நான் கீழே இறங்கி வரேன். அதுக்கப்புறம் அந்த சிப்பை டெஸ்ட் பண்ணலாம். எஸ் சார். எப்படி போயிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன் சார். இது கொஞ்ச நேரம் இந்த மாதிரி காஞ்சா போதும். அதுக்கப்புறம் இது பக்காவா ரெடி ஆயிடும். நல்லா வேலை செய்யும். வண்டர்ஃபுல். கிரேக், மேல்கமை பத்தி தெரிஞ்சுதா? டைரக்டர் ஸ்மித் அவனை இந்த ப்ராஜெக்ட்ல இருந்தே விலக்கிட்டாரு. நாம இந்த ப்ராஜெக்டோட முடிவுல இருக்கோம். அவர் உன்னையும் விலக்கிறதா சொல்லியிருக்காரு. மை காட், ரொம்ப அநியாயம். அதாவது அவன் இந்த ப்ராஜெக்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கான், பல மணி நேரம். இது ரொம்ப கொடுமையான விஷயம், உண்மைதானே? டெப்டி ஸ்மித் இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாரு. நீ எல்லா விளக்கத்தையும் அவர்கிட்ட கொடுத்துரு. ஹே கிரேக், சொல்லு. நான் இங்க கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் வேலை செஞ்சிருக்கேன். என்னோட உழைப்பு எல்லாத்தையும் இதுல செலவு பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே நான் இதுல நல்லா வேலை செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க எங்களை பத்தி 4 நல்ல வார்த்தை டாக்டர் ஸ்மித் கிட்ட எடுத்து சொல்லலாம்ல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிப்பு நல்லபடியா வேலை செஞ்சதுன்னா நீங்க எல்லாத்தையும் சொல்லலாம். சரி, என்னால என்ன முடியுமோ அதை செய்யறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. கிடைக்க போற பணத்தை வச்சு ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? நான் பெரிய வீடு வாங்கலான்னு இருக்கேன். பெரிய வீடுன்னா அதுக்கு கண்டிப்பா ஒண்ணு தேவை. என் மனைவி கர்ப்பம் ஆகல, ஆனா
இதை நாங்கள் அப்படியே விட்டுற மாட்டோம். அதுக்கான முயற்சியை எடுப்போம். அதுக்கு முன்னாடி வேலை முடிஞ்சது. கிரேட். நீ சாதிச்சிட்ட ஜோசப். அந்த சிப் நல்ல வேலை செய்யும். நீ எதிர்பார்த்த மாதிரியே உனக்கு பணம் கிடைக்கும். குட் மார்னிங் மார்க்கம். குட் மார்னிங் சார். சிப்போட வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார். அது எங்க? டெப்டி ஸ்மித், அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்க சார். ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, என்ன மன்னிச்சிடு மார்க்கம். நீ அந்த இடத்துக்கு எங்களோட வர வேண்டாம் ப்ளீஸ். இந்த நானோ சிப் இந்த திரவத்துல கொஞ்ச நேரம் மூழ்கி இருக்கணும். ஒரு நிமிஷம் இது முழுசா அதுல மூழ்கிற அளவுக்கு நாம காத்திருந்து அந்த நானோ சிப் இதுல ஒன்னா கலந்ததுக்கு அப்புறம் இந்த ஊசியில அதை நாம எடுத்துக்கணும். எல்லாமே நம்ம பிளான் பண்ணி நடந்துட்டு இருக்கு சார். நமக்கு கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சார். இந்த எலிக்கு வைரஸ் இன்ஜெக்ஷன் போட்டு 2 நாள் ஆகுது. இது உண்மையிலேயே முடியாம தான் இருக்கு. இப்ப நான் இதுக்கு இந்த ஊசியை போட போறேன். சர்லிங்கிற எலி ரொம்ப நல்லா இருந்தது. நாம அதை உள்ள போட்டு லாக் பண்ணும்போது லாரன்ஸுக்கு நாம ஏற்கனவே இன்ஜெக்ட் பண்ணியிருந்தோம். நாம அதுக்கு பண்ண இன்ஜெக்ட்னால செர்லியும் இப்ப அதுல அஃபெக்ட் ஆகி ரொம்பவே டயர்டா இருக்கு. இப்ப நாம செலுத்தின மருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுவும் இன்னும் சில நிமிடங்கள்ல. என்ன நடக்குது? அது நார்மல் ஆயிடுச்சு. சிரம் அது வேலை செய்யுது. ரொம்ப அற்புதம். இன்னொரு எலிகிட்ட இருக்கிற நோய் இதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தல. சரியா சொன்னீங்க. சிரம், இந்த மருந்தை நாம இதுக்கு செலுத்தணும். இந்த சிப் மூலமா நான் சொல்றதை இது கண்டிப்பா கேட்கும் சார். இதை எதனாலையும் எதிர்க்கவே முடியாது. சூப்பர். இப்ப சிப் அது உள்ளதான் இருக்கு. நாம செலுத்தின பொருள் ரொம்ப சின்னது. அதனால அது மூளையை உடனே சென்றடைஞ்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க உங்க வேலையை ஆரம்பிச்சிடலாம் சார். நீங்க சாதிச்சிட்டீங்க சார். நீங்க சாதிச்சிட்டீங்க. உங்களோட விடாமுயற்சி இந்த வெற்றியை உங்களுக்கு கொடுத்திருக்கு சார். அதிக அளவுல நம்ம எப்ப இந்த சிப்பை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்? நான் இன்னைக்கு மத்தியானமே இத ஃபேக்டரி கொண்டு போய் உடனே வேலையை ஆரம்பிச்சிடறேன் சார். ஃபர்ஸ்ட் பேட்ச் 3 நாள்ல ரெடி ஆயிடும் சார். நல்லது. எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நான் சொல்றேன். இத மத்திய கிழக்கு ஆசிய பகுதிகளுக்கும் யூரோப்புக்கும் நாம இதை அனுப்பி வைக்கணும். அப்ப உலகம் அழிய ஆரம்பிக்கும். நிச்சயம் ஆரம்பிக்கும் சார். அது மட்டும் இல்ல, இதை நம்ம பெரிய லெவல்ல உலகம் பூரா அனுப்பணும் சார். அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். இதோட டூப்ளிகேட்டை தயாரிக்க எவ்வளவு நாள் அதிகமா தேவைப்படும்? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல சார். சில நாட்களுக்குள்ளேயே இதை நம்ம தயாரிச்சிடலாம். குட். யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி மோசமான வைரஸை பார்த்திருக்கவே மாட்டாங்க. இதுக்கு மாற்று மருந்து இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. 6 மாசத்துல இந்த பிளானட்ல இருக்கிற 3/4 பேர் நம்ம சிப்பை வந்து செலுத்திக்குவாங்க. அதனால அவங்க நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க சார். மார்க்காமையும் வைஃபையும் இன்னைக்கு ஈவினிங்கே வேலையை விட்டு தூக்கிட்டு தான் அறிவிச்சிருங்க.
புடிங்க. அவன் எல்லாத்தையும் கேட்டிருப்பானான்னு தெரியலையே. அப்புறம் எதுக்காக அவன் இங்க இருந்து பயந்து ஓடினான்? அங்க இருக்கா பாரு, சீக்கிரம் வா. சார் அவனை பார்த்துட்டோம், அவன் எங்க தான் இருக்கான். மிஸ்டர் உன் பேர் என்ன? லீராய் சார். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நான் கேமரால பார்க்கணும். காமி. ஒரே டைம்ல தாக்கலாம். ஓகே. அது அங்க வழி இருக்கு பாரு. அந்த வழியில தானே போயிருக்கான். எப்படியும் அவன் மாட்டிப்பான். அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனை புடிச்சிட்டீங்களா இல்லையா? சார் அவன் எங்க கையில இருந்து தப்பிச்சிட்டான். ஏசி டெட் வழியா தப்பிச்சு போயிட்டு இருக்கான். சீக்கிரமா அவனை புடிங்க. ஹாலுக்கு போற வழியை காமிங்க. அது எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கேரிடர் பி, கேரேஜ் எக்ஸிட்டுக்கு பக்கத்துல இருக்கு சார். ஓ, கிளம்பிட்டீங்களா? உனக்கு என்ன பிரச்சனை மார்க்கம்? கார்டு வேலை செய்யலையா? பட்டைய கலப்ப போறோம். கமான் ஜோ, உன்னால தப்பிக்க முடியாது. கமான், கார்ல இருந்து கீழே இறங்கு. கார்ல இருந்து கீழே இறங்கு சொல்றல்ல. கமான் கமான் தர. கிராக் என்னாச்சு? கமான் பேபி, போனை எடு சீக்கிரம். கிரௌலி, சீக்கிரமா அவன் வீட்டுல எனக்கு கனெக்ட் பண்ண. ஷார்ப்பா அர்ஜென்ட் ஆபீஸ் வர சொல்லு. இவன் வீட்டுக்கு போறதுக்குள்ளே அவன் பொண்டாடிய தூக்கணும். She's got that body. I hope she's done it. Come on, come on. I wanna know you more and show you who I really am. She's got. மிஸ்ஸஸ் மார்க்கம் வந்துகிட்டு இருக்காங்க. போனை எடு பேபி. ஓ நோ, சீக்கிரம் எடு. எங்க இருக்கா இவ? ஹாய் டார்லிங். இங்க பாரு, பெரிய பிரச்சனை நடக்க போகுது. அது எல்லாத்தையும் போன்ல உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் சொல்றத நம்பு. உடனே என்ன வந்து ஏர்போர்ட்ல பாரு. ஆபீஸ்க்கும் போகாத, வீட்டுக்கும் போகாத. நான் இப்ப வீட்ல தான் இருக்கேன். உடனே வீட்டை விட்டு வெளியே வா பேபி. மறுபடியும் பிரச்சனைல மாட்டிக்கிட்டான். என்னாச்சு பேபி? என்னாச்சுன்னு சொல்லு. நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான். நான் பக்கத்துல வந்துட்டேன். நீ அவர் கையால சாக போற. நீங்க என் கூட வந்தே ஆகணும் மிஸ்ஸஸ் மார்க்கம். நான் இப்போ உன் கூட வரலன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன வேலையை சுலபமாவும் செய்யலாம், கஷ்டமா அழுதுகிட்டு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ கூப்பிட்ட உடனே நான் அப்படியே உன் பின்னாடியே வந்துடணுமா? நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நான் உன் வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சியா?
அப்படின்னா உனக்கு கஷ்டப்படுறது பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாரு துன்பப்படுறாங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும். உனக்கு அதை பயன்படுத்த தெரியுமா? உனக்கு வேணும்னா சொல்லு, கத்து தரேன். ஆனா இதை எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியும். அவளை பிடிச்சிட்டேன் சார். நல்லது. பட்டுன்னு அவளை பொட்டலமா மடிச்சு நம்ம ஆபீஸ்க்கு தூக்கிட்டு வா. மார்க் வந்துகிட்டு இருக்கான், அவனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. ஓகே சார். உனக்கு ஒண்ணும் இல்லையா? நான் நல்லா இருக்கேன். இவளை வெளியில் கொண்டு போன, சீக்கிரம் தூக்கு. ஃபாஸ்ட் தூக்கு தூக்கு தூக்கு. எங்க இருக்க பேபி? பேபி எங்க இருக்க? அசையாத மிஸ்டர் மார்க்கம், என் ஒய்ஃப் எங்க இருக்கான்னு சொல்லு. அவ இப்போதைக்கு நல்லாதான் இருக்கு. என்ன நீ கொலை போறியா? அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. ஸ்மித் என்ன கொலை பண்ணி தானே கொண்டு வர சொன்னா? அவரு உன கூட்டிட்டு வர சொன்னாரு, அவ்வளவுதான். நீங்க என் போனை ட்ராக் பண்றீங்களா, காரையா இல்ல எதை? என்னது? நான் இங்க வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா நீங்க என்ன ட்ராக் பண்றீங்க. என் போனையா என் காரையா எதன்னு கேட்டேன். அத பத்தி எனக்கு தெரியாது. இப்ப நான் உன் கூட வந்தேன்னா அது ரெண்டுத்தையும் நான் பயன்படுத்த மாட்டேன். அதுக்காக தான் கேக்குறேன். ரொம்ப அறிவாளியா தான் பேசுற, வா போலாம். ஏய், உன் கூட நான் வருவேன், நீ எப்படி கனவு காண்ற? இங்க இருந்து நான் தனியா தான் போவேன், உன் கூட இல்ல. அப்படின்னா என்ன அடிச்சிட்டு போயிடுவேன்றீங்க? கரெக்டா சொன்ன. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் தனியா வரல. இங்க இருந்து தனியா போயிடுவேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கா? எனக்கு தெரிஞ்ச அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. நீ சொல்றது எனக்கு புரியல. ஸ்மித்துக்கு நான் உயிரோட வேணும், அதனால உன்னால என்ன சுட முடியாது. ஆனா அடிச்சு உன்னை காயப்படுத்த முடியும். இங்கிருந்து உன்னால உயிரோட போக முடியாது மார்க்கம். இந்த மாதிரி காமெடி பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. முடிஞ்சா என் கூட வந்து மோதி பாரு, தெரியும். இங்கிருந்து உன்னை கையை காலை உடைச்சுதான் கூட்டிகிட்டு போறேன். மரியாதையா என் கூட வரியா இல்ல அடிச்சு தூக்கிட்டு போட்டுமா சொல்டா. அவனோட செல்போன் சிக்னல் அவன் இன்னும் வீட்ல இருக்க மாதிரி தான் காட்டுது. ஏன் இது இவ்வளவு நேரம் எடுத்துக்குது? அவனை புடிச்சிட்டீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. மார்க்கம், உன் ஆளுங்க உயிரோட இருக்காங்க, ஆனா அசைய முடியாது. நீ எதுக்காக ஆபீஸ்க்கு வர மாட்டாங்கற? நீ என்ன கொல்றதுக்கா? இல்ல, நான் உன்னை கொல்ல போறது இல்ல. மார்க்கம், அவன் வைஃப் ஏன் இன்னைக்கு வேலையில இருந்து எடுக்க போறேன்னு நீ சொன்னியா இல்லையா? அத சொல்லு. எங்க என் மனைவி? அவ இங்கதான் இருக்கா, அவ நல்லா இருக்கா, புரிஞ்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மனைவி அங்க இருந்து வெளியே அனுப்பலன்னா நான் உன்னை கொன்னே போட்டுருவேன், ஜாக்கிரதை. நான் சொல்றத கேட்டு நடக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, புரிஞ்சுக்கோ. டேய் முட்டாள், உனக்கு நான் கோஆபரேட் பண்ணுவேன்னு எப்பறா நினைச்சேன்? என்ன சொன்ன? உன் ஆளுங்களை என்ன தூக்கிட்டு வரதா அனுப்புனேன், என்ன கொல்றதுக்காக இல்ல. ஏன்னா நான் உங்களுக்கு தேவை. நீங்க ரெண்டு பேரும் பேசுனது வெளியே தெரியக்கூடாது, அதனாலதான். அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை நான் வெளியே லீக் அவுட் பண்ணிருப்பேன்னு உனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால இப்ப நீ என்ன கொல்லணும்னு நினைக்கிற, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இப்போ உன் பொண்டாட்டியோட உயிர் என் கையில தாண்டா இருக்கு, முட்டாள். அவ மேல கைய மட்டும் வச்சேன்னு வை, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்போதைக்கு உன் குடும்பி என் கையில இருக்கு. நான் நினைச்சா உன்னை துண்டு துண்டா வெட்டி போட முடியும், ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். உன்னை நம்பினேனே, அதனாலயா? உனக்கு என்னதான்டா வேணும் சொல்லு. என் பொண்டாட்டி எனக்கு வேணும், அவளை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாது. டிராக்கிங் வேலை மொத்தம் இந்த இடத்துலயே முடிய போகுது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டேய் வேண்டாம் வேண்டாம், போன வைக்காத. போன வச்சுட்டான். என்னாச்சு?
அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவன் போனை நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டான். அதனால தானே அவன் இங்க வேலையிலே இருந்தான். அவளை இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க சொன்னீங்க, நான் செஞ்சுட்டேன். மார்க்கம்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ஆனா அவன் இப்ப இங்க இல்ல. எதிர்பார்க்காம இது நடந்து போச்சு. அவனை பத்தி வேற தகவல்? ட்ராக் பண்றதுக்குள்ள கட் பண்ணிட்டான். இருந்தாலும் அவன் இப்ப எங்க இருக்காங்கறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயத்துல என்னால உதவ முடியுமான்னு தெரியல. இவன் மத்தவங்கள மாதிரி கிடையாது. அவன் கராத்தே குங்ஃபு எல்லாம் தெரிஞ்சவன். பயங்கரமா சண்டை போடுவான். அதனால அவனுக்கு ஈக்குவலா சண்டை போடுற ஒருத்தனை எனக்கு தெரியும். என்ன பண்ணீங்க? அதுவும் இல்லாம அவன் பொண்டாட்டி நம்ம கிட்ட தான் இருக்கான். நிச்சயமா அவன் பொண்டாட்டியை தேடி இங்க வருவான். அப்ப அந்த நேரத்தில் அவனை அட்டாக் பண்ணி நாங்க எப்படி அவனை பிடிச்சிருவோம். அதான் என்னோட பிளான். என்ன சொல்ற? ஓகே. எனக்கு முதல்லயே தெரியும் மார்க்கமோட மனைவி கார்கிக்கு ஃபைட் நல்லா தெரியும். அவன் இப்ப எங்க இருக்கா? இங்க பார், நமக்கு இப்ப நேரம் இல்ல. எனக்கு புரியுது. நீங்க இங்க இருந்து போறது நல்லதுன்னு தோணுது. பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான். ஹே இரு, நான் கேஷா கொடுத்துட்றேன். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. சேஞ்ச் நீயே வச்சுக்க. உன்னதான் அங்கே இரு. கண்ணு முழிங்க மிஸ்ஸஸ் மார்க்கம். என்ன? தேவையில்லாம ஏன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ற? அதுவும் இல்லாம தலையில வேற அடிபட்டு ரத்தம் நிறைய போயிருக்கு. இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல சோர்வாகி விழுந்துருவ. உன் வாயில கட்டி இருக்கிற துணியை நான் இப்ப அவுக்க போறேன். தேவையில்லாம கத்தாத. பல மைல் தூரத்துக்கு யாருமே இல்லை. நீ எவ்வளவு சத்தம் போட்டாலும் யாருக்கும் கேட்காது. நீ யாருக்கு வேலை செய்யறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் புருஷன் மட்டும் வந்தாருன்னு உன்னை சாகடிச்சிருவாரு. அவனுக்கு நீ எங்க இருக்கன்னே தெரியாது. இந்த இடத்த மேப்லையும் தேட முடியாது. இங்க நீயும் நானும் மட்டும்தான். நீ மத்தவங்கள மாதிரி இல்ல. என்னை பத்தி தெரியாம பேசுறேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு என்ன ஆகும்னு என்னால கூட சொல்ல முடியாது. உன்னோட ஹஸ்பண்ட் எங்க இருக்காருங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதை மட்டும் நீ எனக்கு சொல்லிட்டா போதும். இங்க பாரு, அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஒரு வேலை தெரிஞ்சிருந்தா அதை நானே உன்கிட்ட சொல்லிருப்பேன். நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அதுவே எனக்கு தெரியும். இப்ப அவன் எங்க இருப்பான்னு உனக்கு தெரியாது. வெத்தலையில மை போட்டு தான் கண்டுபிடிச்சு உன்கிட்ட சொல்றேன்.
என் முன்னாடி நிக்காத. இது மாதிரி மறுபடியும் செய்ய ஒரு மனுஷனோட உடம்புல எத்தனை எலும்பு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? 206. சரியா சொன்னீங்க. அப்புறம் அதை எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு எலும்பையும் தனித்தனியா உடைப்பேன். எப்படின்னா இப்ப உடைச்சு காட்டுறா பாப்போம். உடடா, முடிஞ்சா உட. இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. கவலையே படாத, உன்னோட சக்தி எல்லாத்தையும் இழந்துருவேன். ஸ்மித். நான் தான். அவ பேசினாளா? அவ பேசுறத விடுங்க. இவங்க 2 பேர் யாரு? நீ என்ன பேசுற? மார்க்கம், அவன் பொண்டாட்டி. இவங்க 2 பேரும் யாருன்னு சொல்லு. மார்க்கம் எல்லாரையும் போல சாதாரண ஆள் தான். இவங்க பேக்ரவுண்ட் என்ன? சயின்ஸ். அதான் உனக்கு தெரியுமே. போலீஸ்க்கு இவங்க ட்ரைனிங் எதுவும் எடுத்துக்கலையே? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அவன் எடுத்துக்கிட்ட எல்லா ட்ரைனிங்கும் இங்க என்னோட ஆபீஸ்ல தான். ரொம்ப சந்தோஷம். ஆனா அவன் பொண்டாட்டி இங்க காட்டுற வித்தையெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இவளுக்கு நல்ல சண்டை போட தெரிஞ்சிருக்கு. அவ எனக்கு ஹெட்லாக் பண்ணிட்டா. என்ன? அவ கைய கட்டி இருந்தாலும் காலால என் கழுத்தை பிடிச்சிட்டா. நீ யார பிடிச்சு துன்புறுத்துறன்னு உனக்கு தெரியல. இவங்க பழைய வரலாறு உனக்கு தெரியல. மார்க்கம் ஒரு மிகச்சிறந்த போராளியும் கூட. ஏன்னா அவன் உன்னோட 4 ஆளுங்களை சமாளிச்சுட்டு வெளியே வந்திருக்கான். அப்ப கூட உனக்கு புரியல. நீ அவங்கள பத்தி சரியா புரிஞ்சுக்கல. நீ முதல்ல இவங்களை பத்தின முழுசா தகவல் தெரிஞ்சுக்க. இவங்க உண்மையிலேயே ரொம்ப மோசமானவங்க. முதல்ல அவள்கிட்ட விஷயத்தை வாங்குற வழியை பார். வை. என்கிட்ட எதை மறைக்க பாக்குற மார்க்கம்? உள்ள வாங்க. அவனை பிடிச்சாச்சு. அவன் ஒரு இடத்துல கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிருக்கான். தேங்க்ஸ். தேங்க்ஸ். உங்க அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர் மார்க்கம்? எஸ் சார். இங்க பாருங்க, நீங்க எங்களுக்கு 6 வருஷமா சிறந்த கஸ்டமர். உங்களை மிஸ் பண்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வேற பேங்க்குக்கு மாறுறதா இருந்தா இல்ல சார், இல்ல, நான் எந்த பேங்க்குக்கும் மாற போறது இல்ல. இது என்னோட பர்சனல் விஷயம். ஓகே, நீங்க சொல்றது புரியுது. உங்களை இழக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த வேலை முடிய எவ்வளவு நேரம் ஆகும்? அது 1 மணி நேரத்துக்கு மேல ஆகலாம். இல்ல இல்ல, எனக்கு அவ்வளவு நேரம்லாம் இல்ல. எனக்கு சீக்கிரமா முடிச்சு கொண்டு வாங்க. ரொம்ப அவசரம். சீக்கிரம் பணத்தை கொண்டு வாங்க ப்ளீஸ். கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். தேங்க்யூ வெரி மச். யார் நீ? அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? விளையாடுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை மிஸ்ஸஸ் மார்க்கம். அப்ப எனக்கு கொன்னுடு. அது எனக்கு ரொம்ப சுலபமான விஷயம். எனக்கு தேவையான விஷயம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை கொன்னுடுவேன். என்கிட்ட இருந்து உன்னால எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. சண்டை போட நீ எங்க கத்துக்கிட்ட? நான் ஒரு ஜிம்னாஸ்ட். அப்ப கட்டிலுக்கும் சிறந்தவளா நீ? நீ வெத்து வெயிட்டுடா. உன்னால 5 நிமிஷத்துக்கு மேல எதையும் தாக்கு பிடிக்க முடியாது. நீ என்ன சொல்ல வர? எனக்கு அது ஒண்ணுமே புரியலையே. அது என்னன்னு எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றியா? சில பேர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க பல்வலிய பத்தி ரொம்ப கொடுமையான விளக்கங்கள் அவங்க சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது அவங்களோட பல்வலி. சில பேருக்கு பல்ல எடுக்கிறது, சில பேருக்கு சொத்த பல் இருக்கும், அவங்க ரோட் கேனல் பண்றது. இதனாலேயே சில பேரு டென்டிஸ்ட்னாலே பயந்து ஓடுவாங்க. இப்போ கடைசியா உனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தர, நீ உண்மையை சொல்லலன்னு வச்சுக்க,
நீலாம் ஒரு ஆம்பளையாடா? முதல்ல கட்ட அவுத்து விட்டு பாரு, அப்ப நான் உன்னோட பல்ல உடைப்பேன். எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு உன் நாக்க வெட்டணும் தான் தோணுது. ஆனா எனக்கு உண்மை தெரிஞ்சாலுமே. சொல்லு, யாருன்னு உண்மையை சொல்லு. உன் புருஷன் எங்க இருக்கான்? சொல்ல மாட்டியா? சாரி, நீ சொல்ற மாதிரி தெரியல. உன் பல்லையாவது எடுத்துறேன். என்ன சொல்றியா? இது இந்த வேண்டாம் வேண்டாமா? இது ஓகேவா? ஏய், சீக்கிரம் வாங்கடா. சார், இந்த இடத்துக்கு நீங்க தான் சொந்தக்காரரா? ஆமா. உங்களுக்கு என்ன வேணும்? இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவனை தெரியாதே. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. உனக்கு இவனை யாருன்னு தெரியுமா? ஒரு நிமிஷம். ஹலோ, இங்க பாருங்க. இவனை உனக்கு யாருன்னு தெரியுமான்னு கேட்டேன். இங்க பாருங்க, இவனை எனக்கு தெரியாது. இவனை நான் பார்த்தது இல்ல. ஓகே, இன்னைக்கு காலையில நான் தான் ஓபன் பண்ணேன். நிறைய பேர் வர்றாங்க. இவனை பாக்குறதே என் வேலையா? 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இவன் வந்து இங்க ஏதோ வாங்கிட்டு போயிருக்கான். இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இங்க பாருங்க, இவனை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு இந்த பிசினஸ் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு இந்த இடத்தை காலி பண்ணுங்க. சொன்னா புரிஞ்சுக்கங்க. வாயை மூடிட்டு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இல்ல நீ பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும். மரியாதையா இவன் யாருங்கிற உண்மையை சொல்லு. உனக்கு புரியாதா? நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும்? இது என்னோட பார். சரி, முதல்ல இங்க இருந்து வெளியில போறியா? பாஸ், அவன் இங்க இல்ல. சார், நமக்கு இன்னொரு துப்பு கிடைச்சிருக்கு. அவன் பிரிட்ஜ் வாட்டர் கிட்ட இருக்கானா? சீக்கிரம் வாங்க. நாக்கு இல்லாம இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சிருக்கியா? இன்னும் ஒரு சண்டை பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், வண்டி நிறுத்து. எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்னு எனக்கு தெரியணும். என்ன நடக்குது இங்க? என்னாச்சு? ஸ்பிரிங் கிரீக்ல அவனோட இன்னொரு கார்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு சார். அதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இன்னொரு கார்டை இன்னொரு இடத்துல பயன்படுத்திருக்காங்க. இல்ல, அவன் நம்மளை ஏமாத்த பாக்குறான். என்னது? அவன் புத்திசாலித்தனமா நம்மள வேற ரூட்டுக்கு திருப்பி விட்டு ஏமாத்த பாக்குறான். அவன் நம்மள ஊரவே சுத்த விட்டு அவன் வேற ஏதோ பிளான் பண்றான். அவன் வீட்டுக்கு பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கணும். அவன் அப்பவே சொன்னான் அவன் பொண்டாட்டியும் காரையும் பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு. அது மட்டும் இல்ல, அவனுடைய கிரெடிட் கார்டை நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருப்போம்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவனுக்கு தேவை பணம். என்ன பண்ணுவான்? ஆனா அவன் கார்டை பயன்படுத்தி தான் பணம் எடுத்திருக்கான் சார். அப்ப கிரெடிட் கார்டு இல்லாம பணத்தை எடுக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு சொல்லுங்க. பேங்க்ல இருந்து டைரக்டா டிரா பண்ணலாமே. தட்ஸ் கரெக்ட். அவன் அக்கவுண்ட் வச்சிருக்கிற பேங்கோட பிரான்ச் பக்கத்துல எங்க இருக்குன்னு பாருங்க. சார், நாம அவன் பேங்க தேடுறதுக்குள்ள அவன் பணத்தை எடுத்து முடிச்சிட்டான் சார். இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நான் அங்க வந்துடுறேன். உன் புருஷன் உன் உயிரை காப்பாத்திடுவான் போல இருக்க. அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரை கண்டுபிடிச்சதுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு இந்த வாழ்த்துக்கெல்லாம் பிடிக்காது. ஓகே, ரைட்ல திரும்ப. நாம இன்னும் 2 மைல் தூரம் போகணும். சீக்கிரம். நீங்க ரொம்ப உறுதியா தான் இருக்கீங்களா? இனிமே இந்த பேங்க்ல எந்த ஒரு அக்கௌண்ட்டும் ரன் பண்ண போறது இல்லைன்னு? நான் மறுபடியும் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா உங்க பேங்க்குக்கு தான் வருவேன். கவலைப்படாதீங்க. நீங்க எங்களுக்கு ரொம்ப சிறந்த கஸ்டமர் சார். உங்க பேங்க்கும் நல்ல பேங்க் தான். மிஸ்டர் மார்க்கம், நீங்க இந்த சூட்கேஸ் எடுத்துட்டு போலாமே. நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்கிட்ட பேக் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். சார், நாங்க இங்க வந்துட்டோம். அவனை க்ளோஸா இருந்து வாட்ச் பண்ணுங்க. அவன் எனக்கு உயிரோட வேணும். ஓகே சார்.
சரி வாங்க நம்ம வேலையை தொடங்க. என் வேலையை சீக்கிரமா முடிச்சு கொடுத்ததுக்கு மறுபடியும் நன்றி. நீங்க கண்டிப்பா திரும்ப வரணும். அவன் உயிரோட வேணும். அது என்னோட பைக். ரொம்ப அவசரமோ? என்ன நீ இதை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துற? நல்லா ஞாபகம் வச்சுக்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அப்புறம் என்ன தப்பு சொல்லாத. இங்க பார் கிரேக், இதை செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், புரிஞ்சுக்கோ. சொல்லுங்க, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? மார்க்கமோட டேட்டாபேஸை வச்சு நான் கலெக்ட் பண்ண விஷயத்தெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். டிராவிஸ் அப்புறம் இந்த பொண்ணு ஜாஸ்மின், இவங்க 2 பேரும் மிலிட்டரி ஆபீசர்ஸா ஒரு 6 வருஷம் இருந்திருக்காங்க. அடுத்து என்னன்னு சொல்லுங்க. ஆர்மி ரெக்கார்ட் படி அவங்க இறந்து 6 வருஷம் ஆச்சு. அவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி மிலிட்டரியில சேர்ந்தாங்க. அவங்க ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வேலையில அவங்க ரொம்ப சிறந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சிறந்த படை வீரர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க உளவாளிகளா மாறி இருக்காங்க, அப்படித்தானே? ஆமா. இது தெரியாம போச்சே. அவங்க 2 பேருக்கும் ஒரு வேலையை கொடுத்து 6 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போன இடத்துல ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. கிடைச்ச தடயத்தை வச்சு இறந்துட்டதா அறிவிச்சிருக்காங்க. அப்ப அவங்க அங்க இருந்துதான் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. புது பேரு, ஐடென்டி எல்லாம் மாத்தி உளவு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. CIA விட ரொம்ப அற்புதமா 2 பேரும் சிறந்த உளவாளியா செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நான் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். இனி நம்ம எது பண்றதா இருந்தாலும் பப்ளிக்கா தான் பண்ணி ஆகணும். டிராவிஸ், நீங்க என்னடா பண்ற? எனக்கு உதவி வேணும். என்ன? ப்ளீஸ். உனக்கு என்னடா ஆச்சு?
உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ. ஹே, ரொம்ப தேங்க்ஸ். சரி, இப்ப எப்படி இருக்கு? ஹே, இப்போதைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் உணர்றேன். அப்படியா? நான் அந்த புல்லட்டை எடுத்துட்டேன். ரொம்ப ஆழமா இறங்கல. ஓ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உன் உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆனா இதெல்லாம் கணக்குல வந்துடும், பாத்துக்கோ. ஓ, என்ன இது 10 வருஷமா எதுவும் மாறல போல இருக்கு, எல்லாம் அப்படியே இருக்கு. நீ கூட அப்படியே தான் இருக்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருப்பேன். ஆனா ஒரு விஷயம், உன்னை நான் திரும்ப பாப்பனான்னு தெரியல. ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரி, உட்காரு. ஏதாவது பேசு, இப்படியே இருக்க போறியா? உன்னை திரும்ப பார்த்ததுல சந்தோஷப்படுறேன். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, சொல்லவா? அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்பாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது, அதனால அலாசின் டூஸ்க்கு போயிருக்காரு. அம்மா நல்லா தான் இருக்காங்க. அவங்க எப்பவும் நல்லா இருக்கணும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னை அவங்க மிஸ் பண்ணி பல வருஷம் ஆகுதுடா. எனக்கும் ரொம்ப வெறுப்பா தான் இருக்கு. எனக்கு தெரியும். அவங்க செஞ்சது ஞாபகத்தில் இருக்கா? யா, எல்லாமே அவங்க தான் எனக்கு. சரி, அதை விட இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சிஐஏ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் நான் செத்துட்டேன்னு ஃபேக்கா சொன்னதுக்கு அப்புறமா 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு, பாஸா இருந்த வரைக்கும். ஆனா இப்ப அவரு வைரஸ் நிறைஞ்ச ஒரு நேனோ சிப்பை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறாரு. அதை தயாரிக்கிறதுல என்னோட பங்களிப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நான் கூட அவர் இதை ஏதோ நல்லது செய்யறதுக்காக தான் தயார் பண்றாருன்னு நினைச்சேன். ஆனா தப்பான விஷயத்துக்காக தான் தயார் பண்றாருன்னு எனக்கு கடைசியா தான் தெரிஞ்சது. உன் மேல பாஞ்ச புல்லட்டை பார்க்கும்போது அது நல்ல விஷயத்துக்கானதா எனக்கு தோணல. இல்ல, அந்த மாதிரி இல்ல. அது அவங்க ஒரு வைரஸை இந்த உலகம் முழுக்க பரப்பணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு தொத்து நோய் வரும். அந்த தொத்து நோய் வந்ததுக்கு அப்புறம் அந்த தொத்து நோய்க்கான மருந்தை இவங்களே கொடுத்து அந்த தொத்து நோயை அழிப்பாங்க. ஆனா மக்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாம இந்த நேனோ சிப் மூலமா அவங்களோட பிரெயினை இவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது கம்ப்ளீட் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறாங்க. மாத்து மருந்து அவங்க எடுக்கிற வரைக்கும் இவங்க கண்ட்ரோல்ல இருப்பாங்க. இதுக்கு எப்படி அரசாங்கம் அனுமதி கொடுத்தது? அதுக்காக என்ன பயன்படுத்திட்டாங்க. அப்புறம் இது என்னோட தப்பு. ஏன் பொண்டாட்டியை கடத்தி வச்சிருக்காங்க? என்ன சொல்ற? அவளை நான் காப்பாத்தியே ஆகணும். நீ இன்னும் ஹேக்கிங் பண்ணிட்டு இருக்கியா? என்ன கேள்வி இது? நீ சிஐஏவே தான் ஆக்ட் பண்ண போற. எல்லா விஷயத்தையும் டவுன்லோட் பண்ணணும். ப்ராஜெக்ட் ரெட் ஷிப்பை பத்தி எனக்கு முழு விஷயமும் தெரிஞ்சாகணும். ஓகே, நான் செஞ்சு தரேன். இப்போ பாத்தியா, சிஐஏவோட டெப்டி டைரக்டர் ரோலன் ஸ்மித் உங்களிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறார். எனக்கு உங்களோட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுல மிகுந்த மனவேதனையும் வருத்தமுமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் சொல்லி ஆகணும். ஜோசப் மால்கம், அவனுக்கு டிராவிஸ் கமிங்ஹாம்னு இன்னொரு பேர் இருக்கு. அவன் நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டான். கமிங்ஹாம் இப்போ மிகப்பெரிய ஆயுதத்தோட நாட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கான். அது என்னன்னா, இந்த நாட்டையே அழிக்கக்கூடிய மிக கொடூரமான வைரஸ். அத தவறா யூஸ் பண்ணா நம்ம நாட்டுக்கே பேரழிவு இருக்கு. அதனால அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். அவனை நீங்க பாத்தீங்கன்னா உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவன் உயிரோட எங்களுக்கு கிடைச்சாகணும். தேங்க்யூ. நீ என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட புருஷனை குற்றவாளியா அறிவிச்சு திருட்டு நாய்ங்களா? ஸ்மித் பேசுறேன். நீ உண்மையான புத்திசாலின்றத நிரூபிச்சிட்ட. அப்படியா சொல்ற? நீ இன்னைக்கு ஃபுல்லா என்ன அலைய விட்டல.
இனிமே நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னை ஏன் நான் உயிரோட விட்டு வச்சிருக்கேன்னு தெரியுமா? நீ எனக்காக ரொம்ப வேலை செஞ்சிருக்க, அதனாலதான். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. நான் என்ன பண்றேன்னு பாரு. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? என்ன பத்தி வெளியில சொல்லிடலான்னு பாக்குறியா? அப்படி இல்லன்னா யாருக்கும் தெரிய வராதா? உன் பொண்டாட்டி என்கிட்ட இருக்கிறத மறந்துட்டியாடா? இங்க பார், நீ சிஐஏக்கு தான் வேலை செய்யறன்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம நீ இறந்ததா இந்த உலகத்தையே நம்ப வச்சு என் இடத்துக்கு வந்து என்ன பத்தின தகவல்களை திருடி இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த வந்தவன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இப்ப உன்னை ஒரு தீவிரவாதியா மாத்திருக்கேன். இப்ப இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு நீ ஒரு தீவிரவாதி. தீவிரவாதிக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியும்ல, அதனால நான் சொல்றத கேளு. இப்ப நீ இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கிறேன்னு நீ யாருகிட்ட போய் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அத அப்புறம் பார்க்கலாம். இந்த விளையாட்டுல நான் உன்னை ஜெயிச்சிட்டேன் மிஸ்டர் மால்கம். கமிங் மேன். இல்ல உனக்கு எந்த பேர் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இந்த பிரச்சனை நாளை காலையில முடிஞ்சிடணும். காலையில 10 மணிக்கு லேபுக்கு நீ வர்ற. அப்படியெல்லாம் என்னால வர முடியாது. மால்கம், நீ வரலன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி என்ன நிலைமைக்கு ஆளாவான்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா நான் சொல்றத கேளு. நிறுத்து. நான் சொல்றத நீ கேளு. நாளை காலையில 10 மணிக்கு வர்ற. இல்லன்னு வச்சுக்கோ. நோ, நீங்க வராதீங்க. மரியாதையா என் வைஃப் கிட்ட போன கொடு. கண்டிப்பா. நீ வரலன்னா உன் பொண்டாட்டிட்ட பேசுற கடைசி போனா இருக்கட்டும். பேபி, பேபி நீ நல்லா இருக்கல்ல? மை காட், நான் நல்லா இருக்கேன். பேபி நான் வந்து உன்னை காப்பாத்து. இல்ல, நீ வந்தாலும் நம்ம 2 பேரையும் கொன்னுட்டு அந்த வைரஸ் ரிலீஸ் பண்ண தான் போறானுங்க. என்ன ஆனாலும் சரி, உனக்காக நான் வருவேன். இல்ல ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. இப்ப நீ வந்தனா நம்ம 2 பேருமே செத்துருவோம். அப்புறம் இவனை நம்ம உலகத்துக்கு அடையாளம் காட்ட முடியாம போயிடும். அது மட்டும் இல்லாம இவனுக்கு வைரஸையும் ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு இங்க வந்துடாத. நான் சொல்றது கேளு. மால்கம், ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நாளைக்கு நீ வரலன்னு வச்சுக்கேன், உன் பொண்டாட்டி செத்து போயிருவா. எந்த முட்டாள்தனமான முடிவுக்கும் போகாம காலையில வந்து சேர்ற வழிய பார். நாளை காலையில நீங்க 2 பேரும் உயிரோட இருக்க போறதில்ல. நீ என்ன பண்ண போற சொல்லு. எனக்கு தெரியல. நான் செத்தா கூட பரவாயில்ல, என் பொண்டாட்டியை நான் காப்பாத்தி ஆகணும். அவனா எனக்கு உயிர். அதே நேரம் இந்த உலகத்தையும் நான் காப்பாத்தி ஆகணும். பழைய நண்பர்களோட கான்டாக்ட்ஸ் இன்னும் இருக்கா? இந்த பிரச்சனைக்கு அது பத்தாதே. இல்ல, மத்தவங்களோட உதவி இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் மத்தவங்களோட பேசி 10 வருஷம் ஆச்சு, எதுவுமே மாறல. இல்ல, சில பேரோட கான்டாக்ட்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். ஹே, உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? இருக்கு, ஆனா அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. அது எதுவா இருந்தா என்ன பண்ணுவோம். அப்ப இனிமே டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், வா போலாம். ஓகே வா. மிஸ்டர் ஸ்மித், வைஸ் பிரசிடென்ட் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வர சொல்லுங்க. ரோலன், வாங்க வைஸ் பிரசிடென்ட். இங்க என்னதான் நடக்குதுன்ற உண்மை எனக்கு சொல்றீங்களா? சார், நான் நல்லபடியா முடிச்சிடலான்னு தான் பார்த்தேன். ஆனா இந்த மால்கம் பண்ண பிரச்சனையால எனக்கு வேற வழி தெரியாம இந்த மாதிரி பண்ண வேண்டியதாயிருச்சு சார். பப்ளிக்ல இதெல்லாம் சொல்லலாமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? சார், நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே அதிர்ச்சியாய் போயிடுவீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எவ்வளவு நல்ல பேர் கிடைக்கும் தெரியுமா? நீங்க சொல்ல வர்றது எனக்கு சுத்தமா புரியல. நான் இந்த வைரஸ உலகம் முழுவதும் பரப்ப போறேன். அதுக்கப்புறம் மக்கள் முழுசா இதனால பாதிக்கப்பட போறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் இதுக்காக நடவடிக்கை எடுக்க சொல்லி உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்ப நான் இதுக்கான மாற்று மருந்து உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்க ஹீரோ ஆயிடுவீங்க. மார்க்கம் தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல போறோம் இல்லையா? ஆமா சார், அது மட்டும் இல்ல, நம்ம செஞ்ச தப்ப மறைச்சிட்டு ஹீரோ ஆயிடலாம். என்ன சொல்றீங்க? இதை எல்லாத்தையும் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும். சார், நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா எல்லாமே எல்லாம் மீறி போயிடுச்சு. இப்பவும் எதுவும் கெட்டு போகல. நம்மளால சாதிக்க முடியும். நல்லா இருக்கு. ஆனா இது எல்லாமே நமக்கு எதிராக திரும்பிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படி எதுவும் நடக்காது சார். ஏன்னா இப்ப அவன் மனைவி என்கிட்ட இருக்கா. அவன் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அவனால எதுவும் பண்ண முடியாது. அவன் எப்படியும் நம்ம வழிக்கு வந்தாகணும். அப்புறம் ஒரு 6 மாசம் தான். அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற பிரசிடென்ட் எங்க இருப்பானே தெரியாது. அடுத்த பிரசிடென்ட் நீங்க தான். என்ன சொல்றீங்க? நீ சொன்ன மாதிரியே நடக்கட்டும். கண்டிப்பா சார். நாளைக்கு ஒரு நல்ல தகவலை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா சார், நல்லதே நடக்கும்.
எல்லாமே தயாராகிடுச்சு இல்லையா? நான் என்ன செய்யணுன்றதை முடிவு பண்ணிட்டேன். கேட்டது கிடைச்சிருச்சா? கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்தான். ஒரு வழியா உனக்கு தேவையானது எல்லாம் இதோ இதுல இருக்கு. இத கலெக்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆச்சு, அவ்வளவுதான். எல்லா டீட்டெயிலும் இதுல இருக்குல்ல? இதுக்காக நீ ரொம்ப நேரம் தூங்காம கண் முழிச்சு வேலை செஞ்சிருக்கன்னு தெரியும். இது உண்மையிலே பாராட்டுற விஷயம். இல்ல, இது எனக்கு பழகி போன விஷயம்தான். இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண நான் விரும்பல, அதுவும் என்னோட சகோதரனுக்காக. ஒரு விஷயம் ஃப்ராங்கி, இதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்லியே ஆகணும். நீ உண்மையிலே ஒரு நல்ல சகோதரன். அதாவது நீ, நானு, என் மனைவி எல்லாரையும் ஒரு ஃபேமிலியா நான் நினைக்கிறேன். ஹேய், நம்ம ஃபேமிலி தான்டா, அதுல என்ன சந்தேகம்? நம்ம எப்பவுமே ஃபேமிலி தான், உனக்கு தெரியுமா? நாம தான் உதவி செஞ்சுக்கணும், அப்புறம் உன்கிட்ட உனக்கு கேட்கணும். இது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுமா? உனக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு வேற வழி தெரியல. நீ நிச்சயமா என் கூட டிராவல் பண்றியா? ஆனா திரும்பி வர முடியாது. இதை நான் பெருமையா எடுத்துக்கிறேன். இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ, இதுல நம்ம வேகமா செயல்பட்டாகணும், அப்பதான் சாதிக்க முடியும். அதோட இதுல இருந்து பின்வாங்க கூடாது. எங்க பாரு, உங்ககிட்ட தான் கேக்குறேன். உன் கார்ல ஏதோ பிரச்சனையா? ஆமா, காலையில இருந்து என் கார்ல ஏதோ பிரச்சனை போல, ஸ்டக் ஆகி நிக்குது, ஸ்டார்ட்டே ஆகல. ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னாச்சுன்னே தெரியல. ஒரே ஒரு முறை ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டே ஆகல. கவலைப்படாத, என்னாச்சுன்னு நான் பாக்குறேன். எங்க அப்பா ஒரு மெக்கானிக் தான். ஓ, இங்க பாருங்க, உங்களை துன்புறுத்த விரும்பல. எனக்கு தேவையானது உங்க Dress, உங்க கார். ஓகே, எல்லாம் ரெடி. இப்ப நான் பின்னாடி கேட்டு வழியா உள்ள போய்கிட்டு இருக்கேன். சரி, நான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ அற்புதமா வேலை செய்யற. இங்க பாரு, இப்ப நீ பொசிஷன்ல இருக்க. நான் சொல்ற மாதிரி செய். வேல், நீ முடிச்சிட்டு தான் இருக்கியா? வேல், உனக்கு என்ன வேணும்? உனக்கு அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸ்லேட்டர் உன்னை ரொம்ப படாத பாடு படுத்திட்டானா? சரி, உனக்காக ஏதாவது ஜூஸ் கொண்டு வரலாமே தான் கொண்டு வந்தேன். நல்லா இருக்கும். நீ என்னமா நடிக்கிறடா? இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதை என்ன நம்ப சொல்றியா? நீ என்ன நம்பித்தான் ஆகணும். சத்தியமா இது என்னோட பிளானே கிடையாது. நான் உண்மையை தான் சொல்றேன். எனக்கு இந்த மாதிரி நடத்துறது பிடிக்காது. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்க? இப்படிதான் நடக்குங்கிறது உனக்கு முன்னாடியே தெரியும். நிச்சயமா இல்ல. இல்லன்னு சொல்லி தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. தெரியும். அப்ப நான் உன்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறேன். நீ எங்களோட வீட்டுக்கு வந்தது, அப்புறம் எங்களை நம்ப வச்சது, எங்க கிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சது, இது எல்லாமே பணத்துக்காக தானே? அது என்னோட வேலை. வேற என்ன பண்ணுவேன்? வேற என்ன
என்ன பண்ணுவியா? இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? எங்களை இப்படி பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? நீயும் ஜோசப்பும் என்னோட ஃபேமிலி மாதிரி. அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு. ஆனா நீ ஒரு விஷயத்த முழுசா புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்மித் எனக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவன் கண்டிப்பா இதே மாதிரி ஒரு நாள் உனக்கும் பண்ணதான் போறான். நீ பாத்துட்டே இரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பணம் வச்சிருக்கவன் பணத்தை காப்பாத்துறதுக்காக யார வேணா என்ன வேணா பண்ணுவான். உன்னை மட்டும் எப்படி விட்டு வைப்பான்? ஓ கடவுளே, இவ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. நான் என்ன பண்றது? ப்ளீஸ், நீ என்ன நம்பிதான் ஆகணும். நான் சொல்றது உண்மை. வெளியே போ, வெளியே போன்னு சொல்றேன்ல. ஐம் சாரி. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. ஓகே, இப்போ நான் லேபுக்குள்ள வந்துட்டேன். நம்பர் 1 நான் செட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. ஸ்லேட்டர் ஏன் இவ்வளவு லேட் பண்றான்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, முதல்ல அவளை அங்கிருந்து நம்ம லேபுக்கு கூட்டு வா. ஆல்ரைட், எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒருவேளை இங்கே ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா உடனே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபிளாஷ் டிரைவ்ல இருந்து மீடியாவுக்கு தகவல் சொல்லிடு. அப்பதான் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். அவன் சுயரூபமும் தெரியும். நீ பாதுகாப்பா தான் இருக்க, கவலைப்படாத. தேங்க்யூ. நீ நிச்சயமா சாதிப்ப. நீ திரும்ப வருவ. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஓகே. ஆமா, நீங்க யாருன்னு சொல்றீங்களா? இப்பதான் நான் இங்க புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன். நீ ஜோசப் தானே? உன்னை யாராவது பாக்குறதுக்குள்ள முதல்ல உன் வேலையை முடிச்சுட்டு இங்க கிளம்பு. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. வாய மூடு. நீ எல்லாம் ஒரு மனுஷனும் என்னையும் என் பொண்டாட்டியும் நம்ப வச்சு ஏமாத்தி கழுத்தறுத்தல்ல. என்ன விட்டு நீ வந்ததை கூட நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். பேசாம இரு. இந்த பார், நான் சத்தியமா சொல்றேன், நீ உன் பொண்டாட்டி எல்லாரும் என் ஃபேமிலி மாதிரி. உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு நீ இங்க இருந்து போயிடு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சரியா சொல்ல முடியல. இவங்க கொடுக்கற சம்பளத்துக்காக நான் இங்க வேலை பாக்குறேன், அவ்வளவுதான். இங்க நடக்கிற கொலைகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது மட்டும் இல்லாம நான் இந்த லேப்ல வேலைக்கு சேர்ந்தப்ப எனக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க. அது என் ஃபேமிலிக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. அதனாலதான் நான் இங்க இவங்களுக்கு சாதகமா வேலை பாக்குறேன். எப்ப வந்து இந்த ரோலண்ட் உலகத்தை அழிக்கிறேன்னு சொன்னா அப்பவே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதனால இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்லல? ஏன்னா நான் ரொம்ப சாதாரணமானவன். என்னால எதுவும் செய்ய முடியாது. பணம் எல்லாரையும் ஆட்டி படைக்கும். எனக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் இவங்க செஞ்ச எல்லாத்துக்குமே நான் உறுதுணையா இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு. நான் என்னோட எஜமானுக்கு விசுவாசமா இருந்தேன். அதனாலதான். ஆனா நீயும் உன் மனைவியும் என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தனா தான் பாத்தீங்க. எனக்கு இப்ப உங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணமே அதனாலதான் வந்திருக்கு. தயவு செஞ்சு உன் மனைவியை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடு. அதுதான் உனக்கு நல்லது. இந்த உலகத்தெல்லாம் யாராலையும் அழிக்க முடியாது. அதுதான் உண்மை. இப்ப நான் சொல்றது உனக்கு புரியாது. நீ தயவு செஞ்சு. எனக்கு வர கோவத்துக்கு உன்னை இங்கேயே அடிச்சு கொன்றுவேன். நான் செஞ்ச தப்புக்கு என்ன கொண்டு செத்து போடு.
ஹலோ ஜோசப். என்னை மன்னிச்சிருங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என் பேரு ஜோசப் இல்ல, என் பேரு டாம். நான் இங்க வேலை செய்யறேன். வாயை மூடு. தேவையில்லாம பேசுறத நிறுத்து. எனக்கு தெரியும் நீதான் மார்க்கம். மொத்தத்துல நீ என்னை கண்டுபிடிச்சிட்ட. வெல் டன். எனக்கு ஒண்ணு புரியல, உன்னை ஏன் என்ன பின்தொடர வச்சாங்க? ஸ்லேட்டருக்கு அவர் வேலை முடியணும். இதையெல்லாம் ரோலன் தான் பாத்துக்கிறாரு, அதுவும் ரொம்ப கவனத்தோட. உன் மனைவியை பிடிச்சி வச்சு நேரத்தை வீணாக்கினதை விட உன்னை பிடிச்சிருக்கலாம். என்ன சொல்ற? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் இங்க வர்றதுக்கு முன்னாடியே ஸ்லேட்டர் பிளாட பின்தொடர்ந்தேன். அவனை ட்ராக் பண்ணி அவன் எங்க வாழ்றான்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ இப்ப என்ன பண்றன்னு பாக்குறேன். புருஷன் நீ செத்தாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டான்னு நான் நினைக்கிறேன். அவனை நீ கொன்னுட்டலாம் மால்கம்? ஆமா, கொன்னுட்டேன். என் பொண்டாட்டி எனக்கு வேணும். அவளை பிரிஞ்சு உன்னால இருக்க முடியாதுல்ல? அவளை இங்க இருந்து நான் கூட்டிட்டு போவேன். அதையும் பார்க்கலாம். ஏதாவது சொல்ல விரும்புறியா மால்கம்? அவனை போடு. பேபி, என் பிளான் வேலை செஞ்சிருச்சு. எனக்கு தெரியும். நான் உனக்காக தான் வந்தேன் பேபி. என் பின்னாடி இரு. குட் பை ஸ்மித்.
நான் ரவீனா ஜேம்ஸ் இந்த லைவ் நியூஸ் உங்களுக்காக ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். நான் இப்போ சிஐஏ பில்டிங் முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கேன். இங்க ஒரு மிகப்பெரிய பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. அந்த பாம் பிளாஸ்ட் ஆனது இந்த பில்டிங்கோட மேல் பகுதியில நடந்திருக்கு. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. இந்த இடத்துல 5 பேர் இறந்திருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. அதுல 3 பேர் பாத்தீங்கன்னா பாம் பிளாஸ்ட்னால இறந்திருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. சிஐஏ டெபுட்டி டைரக்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ராலன் ஸ்மித் அவர்கள் மற்றும் டாவிஸ் ஜாஸ்மித் கன்னிங்ஹாம். 4வதா பாத்தீங்கன்னாக்கா கிரைக் ஸ்டீவன் அந்த இடத்துல இறந்து கிடந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 5வது ஆள் இறந்து கிடந்திருக்காரு. அது யாருங்கிற மர்மம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சோசியோ கிளாத் அவரை ஸ்கிளாடர் கிளாடர்னு கூப்பிடுவாங்க. மர்மமான முறையில அவர் வீட்டிலேயே அவர் இறந்து கிடந்தார். அதை பற்றி போலீஸ் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான தகவல் தெரிய வந்துள்ளது. ரோலன் ஸ்மித் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டு இருக்கலாம் என்று தெரிய வருகிறது. இப்பதான் நமக்கு உறுதியான தகவல் கிடைச்சிருக்கு. மிஸ்டர் ரோலன் ஸ்மித் சிஐஏ டெபுட்டி டைரக்டர். அவர்தான் இந்த எல்லா குற்றத்துக்கும் முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. இவரோட டீம் ஒரு வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மிகவும் ஆபத்தானது கூட. அந்த வைரஸை பயன்படுத்தி யார வேணாலும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். டாக்டர் ஸ்மித் இதை தவறான வழியில பயன்படுத்த முயற்சி பண்ணியிருக்காரு. நாடு முழுக்க இவங்க 2 பேருமே இறந்துட்டதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அவங்களோட அடையாளத்தை மாத்திக்கிட்டு மக்களுக்காக போராடி இன்னைக்கு பல லட்சம் மக்களோட உயிரை காப்பாத்தி இருக்காங்கன்றதுதான் உண்மையான செய்தி. இவங்களுடைய தேசப்பற்று பாராட்டப்பட வேண்டியது. இவங்களோட சேவைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். சூப்பரா இருக்கு. இதுதான் உண்மையான வாழ்க்கை பேபி. டாக்டர் கமிலோவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். உன் பல்லு அவங்க தானே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாங்க. ஆமா, அது உண்மைதான். உண்மையிலேயே உன் தம்பி ஜீனியஸ் தான். பாராட்டியே ஆகணும். அவன் மட்டும் இல்லைன்னா நம்ம தப்பிச்சிருக்கவே முடியாது. அப்படிலாம் இல்ல. நீ இல்லனா இதை பண்ணிருக்கவே முடியாது. என் உயிரை நீ தானே காப்பாத்தின. ஆமா, பின்ன உன்னை விட்டு என்னால எப்படி வாழ முடியும்? முடிச்சவங்களுக்காக நரகத்துக்கு கூட போயிட்டு வந்துடலாம். ஆமா, நீ சொல்றது உண்மைதான். நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இவ்வளவு பணம் யாரோடது? அது ஒண்ணும் இல்ல. பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி இருந்த பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறோம்? ஏதாச்சும் பிளான் இருக்கா? அப்படி இருந்துச்சா சொல்லு. அப்படி எதுவும் இல்ல. அதான் நான் உன்னை என்னோட ஹீரோங்கிறேன். இல்ல நீதான் என்னோட ஹீரோன்னு நான் சொல்லுவேன். இனிமேல் அது நம்ம சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்ற நீ?